ஓகே, இந்த ஐபிஎல்ல யாரு கப் அடிக்க போறாங்க? ஓகே, என்னோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிங்ஸ் 11 பஞ்சாப் தான், பஞ்சாப் கிங்ஸ் தான் கப் அடிக்க போறாங்கன்னு எனக்கு தோணுது. நெக்ஸ்ட் ஆர்சிபி, ஃபைனலுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்சிபியும் பஞ்சாப் கிங்ஸும் இந்த ரெண்டு டீம் தான் போவாங்க அப்படின்னு என்னுடைய சஜஷன். உங்களோட சஜஷன் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம லாஸ்ட் டைம் ஆர்சிபி அண்டு பஞ்சாப் இந்த ரெண்டு டீம் தான் ஃபைனலுக்கு போனாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக ஆர்சிபி வின் பண்ணிட்டாங்க. அன்ஃபார்ச்சுனேட்னு சொல்ல முடியாது, நம்ம அது பஞ்சாப் கிங்ஸ்க்கு அன்ஃபார்ச்சுனேட் ஆகிடுச்சு. பட் ஃபஸ்ட் டைமாக 2008 ஃபஸ்ட் டைமாக ஆர்சிபி கப் அடிச்சிருக்காங்க. இதெல்லாம் கோலிக்காக நம்ம சந்தோஷப்படலாம். பட் ஸ்ரேயஸ் ஐயர், பஞ்சாப்பும் ஐ திங்க் இன்னும் கப் அடிச்சதில்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, பஞ்சாப்பும் இன்னும் கப் அடிச்சதில்லை. ஸோ இந்த டைம் பஞ்சாப் கப் அடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. பயங்கர ஃபார்மில் இருக்கிறாங்க. நியர்லி டெல்லி பார்த்தீங்கன்னா 264 சம்திங் அடித்தப்போ கூட அந்த டார்கெட்டை அடித்து நோத்திட்டாங்க, மாஸ் காட்டிட்டாங்க. எனக்கே பயங்கரமாக இருந்துச்சு. உங்களுக்குலாம் எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நம்ம லுங்கிகிடி பார்த்தீங்கன்னா ஹெட்டில் அடிபட்டு அவர் வெளியே போயிட்டார் டெல்லிக்கு. அண்டு சென்னை சிஎஸ்கே நம்ம சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா கப் அடிப்பாங்களா என்னன்னு நமக்கு தெரில. ஏன்னா நியர்லி ஒரு 6th பிளேஸில் இருக்காங்க. இப்போ வர அப்கமிங் மேட்சஸ் எல்லாமே அவங்க வின் பண்ணாதான் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தான் மும்பைக்கும் அதே மாதிரி தான். மும்பை அண்டு சென்னை ரெண்டு பேர்த்துக்குமே 5 கப் இருக்குது. பட் அவங்க 5th and 6th பிளேஸ் அந்த ரேஞ்சில் தான் இருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரில, வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட்டு தலை தோனி பார்த்தீங்கன்னா ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு வருவான்னு சொல்லிட்டு நாங்களாம் பயங்கர எக்ஸ்பெக்டேஷனாக இருந்தோம். பட் 2 வீக்ஸ் ஆயிடுச்சு. பட் நம்ம தலை தோனி இன்னும் ஆளை காணோம். ஏன்னா அந்த இன்ஜுரியில இருந்து இன்னும் சரியாகி வரல போல. நாங்களும் இந்த மேட்ச் வருவார், அடுத்த மேட்ச் வருவார்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். தலை எங்கே தலை இருக்கீங்க, வாங்க தலை. அதுக்கப்புறம் மும்பையில் பார்த்தீங்கன்னா ரோஹித் அவரும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃபியூ மேட்சஸ் அவர் விளையாடல. அவரும் சீக்கிரம் வரணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கலாம். நம்ம தலை தோனியும் காணோம், ஹிட்மேன் ரோஹித்தையும் காணோம். அவங்க இல்லாமல் மேட்ச் பார்க்கவே ஒரு மாதிரியாக தான் இருக்குது. ஓ காட், பார்ப்போம் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுது. லாஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஓவர்லாம் போச்சு, பார்த்தீங்களான்னு தெரில. சூப்பர் ஓவர் பயங்கரமாக இருந்துச்சு. சுனில் நரேன் பார்த்தீங்கன்னா நம்ம வழக்கம் போல் சுனில் நரேனு நிக்கோலஸ் பூரான் அவருக்கு ஒரு மெய்டன் சூப்பர் ஓவர் போட்டிருக்காரு. இருந்தாலுமே லாஸ்ட் மேட்ச்ல சுனில் நரேனை நான் அடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கோலஸ் பூரான் வந்தாரு. பட் அன்எக்ஸ்பெக்டடா ஃபர்ஸ்ட் பால்லேயே சுனில் நரேன் கிட்ட போல்ட் ஆயிட்டு வெளியே போயிட்டாப்ல. ரொம்ப ஒரு மாதிரியா இருந்துச்சு. ஒரு எக்ஸ்பெக்டேஷனே வந்திருப்பாரு, ரிவெஞ்ச் மூட்ல வந்திருப்பாரு. பட் அது அவருக்கே ரிவெஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ சேட், வருத்தம் நிக்கோலஸ் பூரானுக்கு. எங்களுக்கும் தான் வருத்தமா இருந்துச்சு. ஸோ சேட். அண்டு லாஸ்டா சூப்பர் ஓவரில் நம்ம லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் மேட்சை வின் பண்ணிட்டாங்க. நம்ம கேகேஆருக்கு இந்த டைம் ராசியே இல்லை, என்னன்னு தெரில. அண்டு நம்ம இவரை பற்றி சொல்லியே ஆகணும், நம்ம ரிங்கு சிங். அவரால் தான் கேகேஆர் வின் பண்ணாங்க. எல்லாருமே வரிசையாக விக்கெட் விட்டப்ப அவர் மட்டும் நின்று நியர்லி 80 அந்த ரேஞ்சில் அடித்தார். ஹெட்ஸ் ஆஃப் ரிங்கு சிங் அண்ட் சுனில் நரேன். வந்ததும் தெரில, சூப்பர் ஓவரை முடிச்சதும் தெரில. சூப்பர் ஓவரை அலேக்கா முடிச்சுட்டு போயிட்டாப்ல. ஓகே, இன்னைக்கு மேட்ச் என்னாக போகுது வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் இந்த சீசன் யார் கப் அடிக்க போகிறாங்க அதையும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, அண்ட் நான் ரீசெண்ட் டேஸாக என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்பப்போ வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம எதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றி முடிஞ்சளவு நான் கோ த்ரூ பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.